ஒரு சைடு பார்த்தோம்னா அஜித் குமார் பிரசாந்த் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் திஸ் இயர்னு போடுதாங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த படத்தோட கதை சொல்றாரு, இந்த சைடு பார்த்தா இவரு கதை சொல்றாரு. அப்படி கிட்டத்தட்ட 8 டைரக்டர் கிட்ட கதை சொல்ற மாதிரி அப்டேட் வந்துட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. AK64 படத்துக்கு இவ்வளோ போட்டியா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு எல்லா டைரக்டரும் அஜித்தை மீட் பண்ணி கதை சொல்லிட்டு இருக்காங்க. அது யார் யாரான்னு பார்த்துருவோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். AK64 இந்த படம் தான் அஜித் குமாருக்கு லாஸ்ட் படமா இல்லை இதுக்கப்புறம் நடிக்க போறாருன்னு வேற தெரியல. ஏன்னா இப்போ கார் ரேஸ்ல ஃபுல்லா இறங்கிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த வருஷம் எண்டில் இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஒரு படம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நடிப்பார் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய ரேஸ் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஏன்னா நண்பர் விஜய் அரசியலுக்கு வந்தாரு. இவரு ஃபுல் டைமா கார் ரேஸுக்கு போக போறாரா எப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் சுத்தி வளைச்சு பார்க்கல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இவர் லாஸ்ட்னு ஒரு படம் தான், தலை 64 படம் தான் பண்ணுவாரு. இவரு AK64 படம் தான் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க சில பேர். சில பேர் அதெல்லாம் நடிக்க வருவாருன்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் துபாயில போய் செட்டில் ஆக போறாராம். அது லாஸ்ட் படம் AK64 முடிச்சுட்டு துபாயில போய் செட்டில் ஆக போறாரு, ஃபாரின்ல செட்டில் ஆக போறாருன்னு சொல்றாங்க. அது உண்மை என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா தலை 64 படத்துக்கு அடிப்பொலியா போயிட்டு இருக்கு. இதுல பிரசாந்த் நில் KGF படம்லாம் டைரக்ட் பண்ணாரு. அவரு நம்ம அஜித் குமார்கிட்ட எதுவும் மீட் பண்ணிருக்காருன்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அப்டேட் வந்துடும், டக்குன்னு வந்துடும், இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க, ஓகே ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அமைதியாகிட்டு ஒண்ணுமே வரல. ஆனா இப்போ திடீர்னு வந்திருக்கு என்னன்னா அஜித் குமார் பிரசாந்த் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் திஸ் இயர்னு போடுதாங்க. அபிஷியலா வரல. வட்டாரங்கள், நம்ம வட்டாரங்கள் சின்னது இல்லை பெருசு, வட்டாரங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டு இருக்கும். அதுல நம்மளுக்கு வந்து போட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நியூஸ் எல்லாமே நிறைய உண்மையா, இதுக்கப்புறம் நிறைய நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ண நித்யன் சாமிநாதன், இவர் வந்து நம்ம விஜய் சேதுபதி வச்சு படம் எடுத்தாரு. ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு. ஹிட்டு கொடுத்து எங்க சைனால போய் அங்கே போய் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு இருக்கு, அங்கே போய் நல்லா ஓடிட்டு இருக்கு. அவர் இப்போ அஜித்தை சந்திச்சு கதை சொல்லியிருக்காராம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவலாக வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இவர் தான் AK64 டைரக்ட் பண்ண போறாரான்னு தெரியல. இன்னொரு பக்கம் போர் தொழில் படம் பார்த்துருப்பீங்க, நல்லா விறுவிறுப்பா சூப்பரா எடுத்திருந்தாரு. அந்த படத்தோட டைரக்டர் அஜித்தை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காராம். அவர் AK64 படத்தை எடுக்க போறாரான்னு தெரியல. இப்படி பல இது நியூஸ் சுத்தி வந்துட்டு இருக்கு. இதுல ஏற்கனவே எடுத்த டைரக்டரோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க அடுத்து எடுக்க போறேன்னு சொல்லி. வெங்கட் பிரபு மங்காத்தான்னு சொல்லி அஜித்துக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. புதுசா ஏதோ ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. விஷ்ணுவர்தன் தெரியும் உங்களுக்கு. அவர் இப்போ லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல அவர் பில்லா படமா எடுத்து அஜித் வச்சு ஒரு கலக்கிட்டாரு. அவர் இப்போ லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, தலை குமார் கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஒருத்தர் வந்து அப்டேட் தான் வெளியே வந்துட்டு இருக்கு, கதை சொல்லியிருக்காரு, மீட் பண்ணிருக்காரு, வெளியே வந்துட்டு இருக்கு. விஷ்ணுவர்தன் ஓப்பனா சொல்லிட்டு இருக்காரு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு நியூஸ்ல, அந்த ஒரு இன்டர்வியூல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வர டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம், கைதி அப்படின்னு சொல்லி பல ஹிட்டை கொடுத்தவர். அவர் ஒரு AK64 படத்தை டைரக்ட் பண்ண போற சொல்றாரு. அவர் இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூல, 2 மாசம் கிட்ட இருக்கும், இன்டர்வியூ சொல்றாரு தலைஜிக்குமார் ஓகேனா நான் ஓகே தான் அப்படிங்கிறாரு. என்ன நடக்க போகுது தலை 64 அந்த அளவுக்கு வெறித்தனமா போயிட்டு இருக்கு. இப்போ விடாமுயற்சி படம் ஒரு ஃபேமிலி படமா வந்துச்சு. அது ஃபர்ஸ்டே கலெக்ஷன் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு வந்து எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இது வந்து கத்துற மாதிரி இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு. அவர் டைரக்டர் முதல்ல இன்டர்வியூ சொல்லிட்டாரு, படம் ரிலீஸ் பண்ணி முன்னாடி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இதுல வந்து கத்துற மாதிரிலாம் வராது, பொறுமையை உட்காந்து பார்க்குற மாதிரி தான் வரும்னாரு. அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு கூட்டம் போகாதுன்னு பார்த்தா அதுக்கு அடுத்து படையெடுத்து போயிட்டு இருக்கு, அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா ஃபேமிலி படம் ஆகி போச்சு, குடும்பமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. குட் பை டக்லி வருது, ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணி நம்ம அஜித் நடிச்சு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாரு. ஜிவி பிரகாஷ் ஒரு 2-3 நாள் இருக்குமா இல்லை ஒரு வாரம் இருக்குமான்னு தெரியல, ஒரு அப்டேட் வெளியிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணேன்னு போட்டிருக்காரு. குட் பை டக்லி தான் நினைக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு போயிட்டு அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, மாசா பயங்கரமா இருக்கும், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கும், தளபதிக்கு எப்படி தெரிய படத்துல பயங்கரமா மியூசிக் பண்ணணும், கம்போசிங் பண்ணணும், தனுஷுக்கு அசுரன் படத்துல எப்படி கம்போசிங் பயங்கரமா பண்ணணும், அந்த மாதிரி நம்ம அஜித் சாருக்கு குட் பை டக்லி பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சிறுத்தை சிவா கங்கோ படம் ரிலீஸ் அப்போ இன்டர்வியூ பேசிட்டு இருக்கிற அவங்க டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் அடுத்து அஜித் குமார் பண்ண போறாரு அந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி தலை 64க்கு பல அப்டேட் இருக்கு. தலை 64 படத்தை யார் டைரக்ட் பண்ண போறான்னு தெரியல, பல அப்டேட் இருக்கு. நீங்க யார் டைரக்ஷன்ல நம்ம தலை குமார் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.